இது சத்தியமா சத்தியமா உண்மை, எங்க அண்ணன் மேலானே உண்மை, நீ நம்பு. ஒரு போராளி மகன் ஒரே ஒரு தேக்கு மரத்தை வெட்டிட்டான்டா, நாட்டில் இல்ல, அவன் வீட்டு வாசல்ல வெட்டிட்டான். இது சத்தியமா சத்தியமா உண்மை, எங்க அண்ணன் மேலானே உண்மை, நீ நம்பு. வெட்டிட்டான். எனக்கு எப்படி தெரியும் கேளு, நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும்போது கூட்டிட்டு இருக்கும்போது அவங்க ஒருத்தன் குடத்தை வச்சு அண்ணா வணக்கம்னு ஒரு கண்டுகளை வச்சுக்கிட்டே வணக்கம் போட்டே இருப்பான். ஒரு வாரம் கழிச்சு என் தம்பி சேரா கேக்குறேன், யாருன்னு கேளு, என்னன்னு கேளுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேளுங்க. என்னப்பா அப்படின்னு அப்படியே தலை, ஒண்ணு இல்லன்னா அது வந்துன்னா ஒரு மரத்தை வெட்டிட்டேன்னா. மரத்தை வெட்டிட்டியா? என்ன பண்ண, வீட்டு வாசல் ஒரு தேக்கு நினைச்சா வெட்டிட்டேனா, அது தலைவர்கிட்ட போற யாரோ சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு கூப்பிட்டு தண்டனை கொடுத்துட்டு, என்ன தண்டனை, இந்த தேக்கு ஒரு மரம் வெட்டிட்டியா? ஆமாங்க, 1 லட்சம் மரக்கண்டு நட்டுட்டு வான்னு, 30,000 நட்டு போனா 1 லட்சத்துக்கிட்ட கொண்டு போகணும்னா அப்படி ஒரு குடத்தை வச்சுக்கிட்டு கண்ணை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்காப்ல, நட்டுக்கிட்டே இருக்காப்ல காடு காடு. அங்க தூரத்தில் நிற்கும்போது அண்ணே நம்ம ஆள் பாருங்க அங்கே நட்டுக்கிட்டு இருக்காப்ல பாருங்க அப்படின்னு அவன் காட்டின, அண்ணா இதெல்லாம் நான் நட்டது நான் இருந்தது. அவனு இதே மாதிரி 30,000-40,000 கண்டுகளை நட்டு. அப்படி இன்னைக்கு படங்கள் காணொலிகள் வருது எங்களுக்கு. என் தலைவன் நேசித்து நேசித்து நட்ட தேக்கு சவுக்கு இந்த காடுகள் இருக்குல்ல, அந்த காடு அப்படியே இருக்கு. அவன் பேர சொல்லிட்டு இதே மாதிரி நாடு எங்க கிட்ட இல்ல, ஆனால் என் தலைவனின் காடு அப்படியே இருக்கு. அந்த காட்டை நேசித்தவன், இயற்கையை நேசித்தவன், இயற்கையின் மகன் என்பதை உணர்ந்ததால் தான் இயற்கை எனது நண்பன் என்று முதல்ல வச்சேன்.